ஓணம் பண்டிகைக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க. மாவலி சக்கரவர்த்தி கிட்ட திருமால் வாமன அவதாரத்துல போய் 3 அடி நிலம் வேணும்னு கேட்பாருங்க. அப்ப மாவலி சக்கரவர்த்தி என்ன சொல்லுவாருன்னா, 3 அடி நிலம் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, குள்ளமான அவதாரத்துல இருந்த திருமால் வானளவுக்கு உயர்ந்து தன்னுடைய முதல் அடியால மண்ணுலகத்தையும் 2வது அடியால விண்ணுலகத்தையும் தொட்டுட்டு 3வது அடியை நான் எங்க வைக்க அப்படின்னு கேட்கும் போது, இதையெல்லாம் பார்த்து வியந்த மாவலி சக்கரவர்த்தி மண்டிட்டு தன்னுடைய தலையில வைங்கன்னு சொல்லுவாருங்க. அப்ப திருமாலும் தன்னுடைய 3வது அடியை மாவலி சக்கரவர்த்தியுடைய தலையில வச்சு அவரை பாதாளத்துக்கு தள்ளிடுவாங்க. தன் நாட்டு மக்களை வருடத்துல ஒரு முறையாவது நான் பாக்குறதுக்கு எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு திருமால் கிட்ட கேட்டதா ஒரு புராண கதை இருக்குங்க. அதனாலதான் ஓணம் பண்டிகை, அதாவது மாவெளி சக்கரவர்த்தி தன் நாட்டு மக்களை பார்க்க வரக்கூடிய அந்த நாளைதான் ஓணம் பண்டிகையா கொண்டாடப்படுறதா ஒரு கதை இருக்குங்க. சரி, இதுக்கும் திருக்குறளுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு அப்படிதானே கேக்குறீங்க. உலகளந்த பெருமாளை தான் அடியளந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகளந்த பெருமாளுடைய கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல இருக்குங்க. அந்த கோவிலுடைய கருவறையில பெருமாளுடைய சிலை எப்படி இருக்கும்னா, ஒரு கால் கீழ் நோக்கியும் இன்னொரு கால் மேல் நோக்கியும் இருக்குங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல அடியளந்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருங்க. மடியில்லா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. அதாவது ஒரு தலைவன் சோம்பேறித்தனமா இல்லாம இருந்து தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தாங்கன்னா, 3 அடியால் உலகத்தை அளந்த பெருமாள் போல இந்த உலகத்தையே அடைய நினைச்சாலும் அடைய முடியும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் சோம்பேறித்தனமா நாம இல்லாம இருந்தோம்னா இந்த உலகத்தையே அடைய முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துறாருங்க. எல்லாருக்கும் திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள்.